நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் என் பங்கு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். மனிதர்களாகிய நாம் திருப்தியாக வாழ தினமும் புது புது வழிகளை கண்டுபிடித்து அவைகளை பெற்றுக்கொள்ள நித்தமும் முயற்சிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையில் ஏற்படும் ஆவல்களை செயல்படுத்த பலவிதமான வழிகளையும் யோசனைகளையும் மனிதர்களையும் நாடுகின்றோம். பூர்வீக சொத்தில் பங்கு கிடைத்து வாழ்பவர்களும் உண்டு. அதன் பங்கை அனுபவிக்க உரிமை இல்லாதவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சொத்தே இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். அநேக நேரங்களில் நம்முடைய சொத்து, சொந்தம், சுகம் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பங்கில்லை என்று வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு கர்த்தரே நம்முடைய பங்கு என்பதை விசுவாசிப்போம். நம்முடைய சிறுமையும் தவிப்பையும் மனமுறிவையும் நினைத்து புலம்புவதை நிறுத்திவிட்டு நம் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை தம்முடைய சுதந்திரமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா போன்று நம் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் முழுமையாக ஊற்றி விடுவோம். இதுவரை இல்லாத அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுவோம், கர்த்தர் என் பங்கு. நம்முடைய வார்த்தைகளை முழுமையாக விசுவாசிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்று நமக்கு ஏன் இத்தனை பாரங்கள், ஏன் இதற்காக சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் வருத்தத்தோடு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்முடைய ஆத்துமாவில் சொல்வோம். 10 மாதங்கள் காத்திருந்ததற்கு கர்த்தர் நல்ல பதிலை கொடுப்பார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று. இந்த நம்பிக்கையை நாம் விசுவாசித்து நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பின்பற்றுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, கர்த்தர் என் பங்கு என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.